ஏன்னா மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்போ இந்தியாவிலே இரண்டாவது அதிகமாக ஜிஎஸ்டிபி கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ் சொல்றது மாநில உள்நாட்டு உற்பத்தி இரண்டாவது பெரிய பொருளாதார ரீதியில் இரண்டாவது பெரிய மாநிலம், முதல் மாநிலம் மகாராஷ்டிரா. அது இல்லாமல் சுகாதாரத்துறையில் நம்பர் 1 இல்லை நம்பர் 2 நம்பர் 3 கூட வச்சுக்கீங்களா. கல்வியில் மிக சிறந்த நிலவில் கல்வியில் இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. இது எப்படி நல்லா வந்தது? இருமொழி கொள்கையில் வந்தது. அப்போ ஒரு மாநிலம் வெற்றிகரமாக இருக்கின்ற மாநிலத்தில், இருமொழி கொள்கையால் வெற்றிகரமாக இருந்த மாநிலத்தில் எதுக்கு இன்னொரு மொழியை நீங்க திணிக்கணும்? கத்துக்கிறங்க, தப்பு கிடையாது. ஹிந்தி கத்துக்குங்க, பிரெஞ்சு ஏதாவது கத்துக்குங்க, மலையாளம் எதாவது கத்துக்குங்க, கத்துக்கிறது வேண்டாம்னு சொல்லல. ஆனா இந்த மும்மொழி கொள்கையை நீங்க ஏற்கவில்லை என்றால் உங்களுக்கு நாங்கள் நிதியை கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது இது தவறான ஒரு போக்கு. இது எங்களால் ஏற்றுக்க முடியாது, இது தப்பு. கல்வி என்பது ஒரு பொது பட்டியலில் இருக்கு, இன்னைக்கு கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்தது. இந்திரா காந்தி அவசர கால எமர்ஜென்சி பீரியடுக்கு முன்பு வரை கல்வி மாநில ஸ்டேட் சப்ஜெக்டா இருந்தது. அந்த அம்மையார் வந்தாங்க, 6 அந்த இதுவ 6 கல்வி கல்வி போன்று, அப்புறம் சுகாதாரம் கிடையாது, கல்வி சுகாதாரம், அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல், இது போன்ற 6 துறைகளை அவங்க பொதுப்பட்டியலில் கொண்டு வந்தாங்க. அப்போ 76ல் கல்வி பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு, பொதுப்பட்டி கன்கரண்ட் லிஸ்ட்ல போயிடுச்சு. பொதுப்பட்டியல் எப்படின்னா மாநில அரசு மத்திய அரசு அதற்கு சட்டங்கள் கொண்டு வரலாம், கொள்கைகள் கொண்டு வரலாம். ஆனால் அந்த கொள்கைகளை ஏற்பதும் ஏற்காததும் மாநில அரசினுடைய உரிமை. அந்த உரிமையின்படிதான் தமிழ்நாடு எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம், எங்களுக்கு இருமொழி கொள்கை வேணும்னு தமிழ்நாடு கேட்டுட்டு இருக்கு. அதுல நீங்க அதை விட்டுடணும், இது பிரச்சனை ஆகக்கூடாது. கொள்கையை ஏற்றால்தான் நாங்கள் அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுக்கு நாங்கள் நிதி கொடுப்போம், 2100 கோடி நிதி கொடுப்போம்னு சொல்றது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தவறான போக்கு. அது இல்ல மாறா நீங்க என்ன சொல்லலாம், சரி நீங்க 2100 கோடி இல்ல, நான் 5000 கோடி கொடுக்குறேன் இதுக்கு, நீங்க அதுல கொஞ்சம் இந்த மும்மொழி கொள்கையை நீங்க அது ஏற்குவது ஏற்காது நீங்க அப்படி ஏதாவது நீங்க சொல்லணும். தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள கூடாது, மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள கூடாது, மாற்றுக்கிறது கிடையாது. நீங்க இன்சென்டிவ் கொடுங்க, கொடுத்து பாருங்க, ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனால் கராரா இது ஏத்துக்கலன்னா நான் காசு கொடுக்க மாட்டேன், நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்வது அது மிகப்பெரிய தவறு. அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, கூட்டணி இருந்தாலும் பரவாயில்ல. அதே வேளையில் திமுகவுடைய என்னாச்சுன்னு, திமுகவுடைய அமைச்சர் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் டெல்லிக்கு போயிட்டு இதே மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவரை சந்தித்து கூட ஒரு எம்பிக்கெல்லாம் சேர்ந்து குழுவா போயிட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. என்ன கடிதம் தெரியுமா? நாங்க இந்த மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறோம், லெட்டர் கொடுத்துருக்கோம், நீங்க நிதியை அனுப்புங்க எங்களுக்கு. படுபாவீங்களா, இங்க நாடகம் ஆடிட்டு இருக்கிறீங்க, அங்க போய் லெட்டர் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுக்கு ஒரு விளக்கம் வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம் நாங்கள் போடுறோம், எம்ஓயு போடுறோம். யாரு போடுறது? நம்ம ஊரு கிராமத்தில் இந்த கவுன்சிலருக்கும் அந்த கவுன்சிலருக்கும் லெட்டர் கிடையாது. நம்ம அமைச்சர், நம்ம யாரு லெட்டர் தெரியுமா? தலைமை செயலாளர், தமிழ்நாட்டில் உள்ள சீஃப் செக்ரட்டரி சிவ்தாஸ் மீனா செக்ரட்டரி, அங்க இருக்கிற மத்திய கல்வித்துறை செக்ரட்டரிக்கு லெட்டர் எழுதுறாரு. என்னன்னு? தமிழ்நாடு இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுக்கு கொள்கை ரீதியில் ஏத்துக்கிறோம், நிதி கொடுங்க. ஆனா இங்க என்ன டிராமாடுறாங்க, எங்களுக்கு அதெல்லாம் இல்லை, இந்த கொள்கை அப்படி கொள்கை இந்த கொள்கை. என்ன யார் யார் ஏமாத்திட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு மக்கள் முட்டாள்களா?
இதே போன்றுதான் அந்த டங்ஸ்டன் நிலக்கரி சுரங்கத்துக்கு பண்ணானுங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. அது மதுரையில் அந்த அரிட்டாப்பட்டி இருக்குல்ல, வல்லாளப்பட்டி, அங்கே டங்ஸ்டன் 5000 ஏக்கர் நிலம், அப்படியே நல்ல விவசாய நிலம் அங்கே. அது மட்டும் இல்லை, நம்முடைய பாரம்பரியம் அது அவ்வளோ அங்கே இருக்குது, ஹெரிட்டேஜ் பெரிய இருக்குது அங்கே. அங்கே கடந்த ஆண்டு என்ன பண்ணிட்டாங்க, கடந்த ஆண்டுன்னா இப்போ நம்ம அடுத்த ஆண்டு வந்துட்டோம். அதுக்கு முந்தைய ஆண்டு 2023 லெட்டர் அனுப்பிச்சாங்க. லெட்டர் அனுப்பிச்சு எந்த கம்பெனி கொடுத்தாங்க தெரியுமா? ஸ்டெர்லைட் கம்பெனி. ஒரு பக்கம் ஸ்டெர்லைட் வானம், ஸ்டெர்லைட் இப்படி, ஸ்டெர்லைட் அப்படி. இன்னொரு பக்கம் ஸ்டெர்லைட் முதலாளி வாங்க எடுத்துக்குங்க. இது கண்டுபிடிச்ச உடனே ஐயோ திருடனை தேல் கொட்டின மாதிரி, ஐயோ நாங்க இல்லை, நாங்க இல்லை, நாங்க இல்லை. இப்படிதான் திமுக இப்படிதான். அதுல முதல் சொன்னது நான் தான். இங்க வந்து சுரங்கம் வரும்போது ஏலப்பட்டியில் விட்டாங்கன்னு நான் தான் சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் மற்றவங்க ஆமா ஆமா ஆமா. ஏன் நான் சொன்னேன்னா, இப்போ நம்ம ஆலயம் சொன்னால நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துக்கு 5-6 நிலக்கரி சுரங்கம் புதுசா பட்டியலில் மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நானும் வெளியிட்டேன். இது மாதிரி நிலக்கரி சுரங்கம் கொண்டு வர, எங்க கொண்டு வர, டெல்டா பகுதிகளை கொண்டு வர போறாங்கன்னு சொன்னப்போ அமைச்சர் என்ன சொல்றாரு, அன்புமணி சும்மா சொல்றாரு. அன்புமணிக்கு ஒண்ணும் தெரியாது. யாரு நம்ம எம்எல்ஏ கேட்டா அது சும்மா அரசியல் பேசி. அதுக்கப்புறம் சட்டமன்றத்துக்குள்ள சொல்றாங்க, இன்னொரு அமைச்சர் சொல்றாரு அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, உண்மையெல்லாம் இல்லைங்க. அடுத்த நாள் அந்த மத்திய அரசுடைய வெப்சைட்ல அந்த பட்டியல் ஏலப்பட்டியல் எடுத்து காமிச்சு அது ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்ட உடனே கப்பு சிப்பினாங்க. எங்களுக்கு தெரியலங்கன்னு சொல்றாங்க. யார் சொல்றது? அமைச்சர் சொல்றாரு. எங்களுக்கு தெரியலைங்க, தெரியாம அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அப்ப எதுக்கே நீங்களா அமைச்சர், உங்களுக்கு எதுக்கு அதிகாரிகள், உங்களுக்கு எதுக்கு அதிகாரம், நீங்க எதுக்கு ஆட்சி, தெரியலன்னு சொல்றதுக்கா? அதன் பிறகுதான் முதலமைச்சருக்கு ஆவேசம் வந்துருச்சு. கையை எப்படி 4 டெல்டாக்காரன், யாரு முதலமைச்சர், டெல்டாக்காரன், டெல்டால நிலக்கரி சுரங்கத்தை விடமாட்டேன். மூன்று சுரங்கம் அது அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அது மத்திய அரசு திரும்ப பெற்றாங்க. 3, இன்னும் 3 காத்துல தொங்கிட்டு இருக்கு. அது என்னைக்குன்னா வரும். அது எங்க இருக்குன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. கடலூர் மாவட்டம் பாவப்பட்ட மக்கள் இல்லை. அங்க மற்ற மாவட்டத்திலாம் புண்ணியம் பண்ணிருக்கிறாங்க, கடலூர் மக்கள் பாவம் பண்ணிருக்கிறாங்க. அங்க எதை கேட்கறதுக்கு நாதி கிடையாது நம்மளை தவிர. விவசாய நிலத்தை அழிச்சு 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 அழிச்சு. சரி, நான் மறுபடியும் இதுக்கு வரேன். இந்த கொள்கை, மொழி கொள்கை. இப்ப மொழி பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இது 100 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள பிரச்சனை. இந்த இந்தி திணிப்பு பிரச்சனை 1930களில் அப்பதான் கொஞ்சம் ஆரம்பிச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி போய் அப்புறம் அப்ப ராஜாஜி கொண்டு வந்த கொள்கை தான். அதன் பிறகு எதிர்ப்புலாம் வந்த உடனே அந்த கொள்கையை பின்வாங்கிட்டாங்க. அதன் பிறகு சுதந்திரம் வந்த உடனே திருப்பி இந்த கொள்கையை பிடிச்சாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன, வடக்கு நோக்கம் என்னன்னா, ஹிந்தி இந்தியாவுடைய தேசிய மொழி ஆக்க வேண்டும், ஒரே மொழி ஆக்கணும்னு அவங்களுடைய, எப்போ சுதந்திரத்துக்கு முன்பிலிருந்து அந்த ஒரு நோக்கம், அவங்களுடைய நோக்கம். இன்னைக்கு இந்தியாவில் தேசிய மொழின்னு எதுவும் கிடையாது. தேசிய மொழி ஹிந்தி உட்பட எந்த மொழியும் தேசிய மொழி கிடையாது. 8வது அட்டவணையில் இருக்கின்ற 22 மொழிகள், தமிழ் உட்பட 22 மொழிகள் எல்லாமே இந்தியாவில் இருக்கிற மொழிகள் இருக்கிறது. அதுல இந்தி ஒரு மொழி, அவ்வளவுதான். அதன் பிறகு 65, 62, 63 பிறகு நேரு காலத்துல மீண்டும் ஹிந்தியை திணிக்க, ஹிந்தி கத்துக்கணும், கட்டாயம் ஆக்கணும், எல்லாம் படிச்சுதான் ஆகணும்னு அப்படின்னு ஒன்று கொண்டு வந்த அப்பதான் இவங்க திமுக இன்னும் கொஞ்சம் தீவிரமா அதை எதிர்த்து பண்ணாங்க. அதை எதிர்த்து பண்ண பிறகுதான் மொழி போர் பிரச்சனை, 2வது போர், 3வது போர்லாம் இப்ப வசனம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப 2வது போர். அப்ப பிறகு நேரு அவர்கள் உறுதி கொடுத்தார், என்னன்னா, நாங்கள் இந்தி பேசாத மாநிலங்கள் இந்தியை ஏற்றுக்கொண்டிருந்த வகையில் அதுவரை நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம் என்று உறுதி கொடுத்தார் நேரு அவர்கள்.
அப்படியே கொஞ்சம் அடங்குச்சு கொஞ்ச நாள். இந்த மொழி போர்ல தான் ஆட்சிக்கு வந்த திமுக 67ல மொழி அடிப்படையில் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா வந்த திமுக நீங்க தமிழுக்கு என்னையா பண்ணீங்க? நீ இந்தி எதிர்க்கிற, சரி ரைட்டு, நீ தமிழுக்கு என்ன பண்ண? தமிழ் வளர்ச்சிக்கு நீ என்ன பண்ண? வெக்கக்கேடு. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்க முடியும். வேற எந்த மாநிலத்திலையும் அவங்க தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. வெக்கக்கேடு, கேவலம். கேட்டா திராவிட மாடல். என்ன மாடல் இது? 60 ஆண்டு கால ஆண்டுங்கள நீங்க மாத்தி மாத்தி. தமிழ் ஒரு பாடம் கூட, ஒரு பாடம், தமிழ் ஒரு பாடம் படிக்காம தமிழ்நாட்டில் பட்டம் வாங்கலாம், டாக்டரேட் வாங்கலாம், PhD வாங்கலாம். வெக்கக்கேடு. நீ தமிழை பத்தி பேசுறியா? உனக்கு தமிழ் பத்தி பேசுவதற்கு தகுதி கிடையாது. உனக்கு ரெண்டு கேஸ் இருக்குது உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. என்ன வழக்கு இருக்கு? ஒரு வழக்கு தமிழ் பயிற்று மொழியாக கொண்டு வர வேண்டும் என ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் 26 ஆண்டு காலம் இருக்கிறது. எவ்வளவு? 26 ஆண்டு காலம் நிலுவையில் அப்படியே தூங்கிட்டு இருக்குது அந்த வழக்கு. ஏன் அந்த வழக்கு இவங்களால தட்டி கிட்டி போட்டு நடத்த முடியாதாமா? அதுக்கப்புறம் கலைஞர் வந்தாரு, அதுக்கப்புறம் இப்ப ஸ்டாலின் வந்திருக்கிறாரு. ஏன் உங்களால அந்த வழக்கு அது வேகப்படுத்த முடியாதா? இங்க டாஸ்மார்க்ல ஒரு சின்ன பிரச்சனைனாலே உடனே அடுத்த நாள் சீனியர் அட்வொகேட் முகுல் ரோஹத்கி அந்த இது அவ்வளவு போட்டு அல்ல செலவு பண்ணி அடுத்த நாளே சுப்ரீம் கோர்ட் போறே. நீ இங்க தமிழ் பயிற்று மொழியா வர்றதுக்கு ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் 26 ஆண்டு காலம் தூங்கிக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது வழக்கு என்ன தெரியுமா? தமிழ் ஒரு பாடத்தை கொண்டு வர, தமிழ் ஒரு பாடம், ஒரு சப்ஜெக்ட். இதற்கு காரணம் யாருன்னா எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். பாட்டாளி மிலிட்சி கொள்கையே தமிழ் ஒன்று பயிற்று மொழியா இருக்க வேண்டும், ஆட்சி மொழியா இருக்க வேண்டும், பயிற்று மொழியாக இருக்க வேண்டும், தாய்மொழி. 2006 கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அப்போது ஐயா அவர்கள் வலியுறுத்தி போராடி மறுபடியும் வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து தமிழக சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதுல என்ன சட்டம்னா தமிழ் ஒரு பாடத்திட்டம், கட்டாயமாக பாடத்திட்டமாக கொண்டு வந்தார்கள் ஒரு சட்டம் 2006. அது எப்படின்னா 2006 1ஆவதுல தமிழ் ஒரு பாடமா கட்டாயமா இருக்கும், 2007 2ஆவதுல தமிழ் ஒரு பாடமா இருக்கும், 2008 3ஆவதுல தமிழ் ஒரு பாடமா இருக்கும், 2009 4ஆவதுல தமிழ் ஒரு பாடமா இருக்கும். அப்படி 2016 10வது தேர்வுல தமிழ் ஒரு பாடமா தேர்வு நடக்கும். இது திடீர்னு தமிழ் கொண்டு வர்றது கிடையாது. ஒரு பாடம், ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் எங்க தமிழ்நாட்டில் ஒரு பாடமா கட்டாயமா ஆக்கணும்னு நம்ம தலையெழுத்து பாரு. இது ஐயா சொல்லி தான் கொண்டு வந்தாங்க சட்டத்தை. 2016 வந்தது. 2016 வந்த உடனே இவங்க எல்லாம் வழக்கு போட்டாங்க, தனியார் பள்ளிக்கூடங்கள். அதன் பிறகு உச்சநீதிமன்றம் போச்சு. அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆட்சிக்கு 4 ஆண்டுகள் ஆகுது. அந்த உச்சநீதிமன்றம் நமக்கு சாதகமா தான் வரும் வழக்கு. ஏன்னா மற்ற மாநிலங்கள கர்நாடகாவில் கன்னடம் கட்டாய பாடம், ஆந்திராவில் தெலுங்கு கட்டாய பாடம், கேரளாவில் மலையாளம் கட்டாய பாடம். தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாய பாடமே கிடையாது. இதுக்கு யார் காரணம்? இவங்க தான். திராவிட மாடல் தான் காரணம். திராவிட மாடல் தான் காரணம். இது எவ்வளவு ஒரு கேவலம், இது எவ்வளவு ஒரு கொடுமை. இது இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா வந்த உடனே நாங்க 3வது மொழி போர், 4வது மொழி போர். ஏன்? 10 மாசத்துல தேர்தல் வருது இல்ல, அவ்வளவுதான். எலெக்ஷன் கிமிக்ஸ். தேர்தலுக்கு என்ன வேணா பேசுவாங்க, எப்படி வேணா பேசுவாங்க, மாத்தி மாத்தி பேசுவாங்க.
நீ என்னவையா பண்ண தமிழுக்கு? ஒண்ணும் பண்ணல. விளம்பரம் பலகை எல்லாம் பாருங்க, தமிழ்ல இருக்கா? நீ கர்நாடகா போய் பாரு, அவங்கிட்ட போய் கத்துக்கோ. நீ ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி எவ்வளவு பேசிட்டு போலாம். அடுத்தது இன்னொன்னு தொகுதி மறுசீரமைப்பு, டீலிமிட்டேஷன். போர் அடிக்குதா? நான் மாட்டேன், ஏதோ ஒன்று பேசிட்டு போறேன். ஏன்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சும்மா அவங்க எதுக்கு பண்றாங்க, என்ன பண்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது தெரிஞ்சுக்கணும். இந்த தொகுதி மறுசீரமைப்பு அரசியல் சாசனத்தில், கான்ஸ்டிடியூஷன்ல ஒவ்வொரு 10 ஆண்டுகள் நடைபெற வேண்டும் என்று கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சுதந்திரம் அடைந்து 51ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு 51ல நடைபெற்றது. பிறகு 52ல அங்கே தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற்றது. இப்ப நாடாளுமன்றத்தில், மக்களவையில் 494 தொகுதிகள். அடுத்த ஆண்டு 61ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்த பிறகு 63ல மறுவரையறை நடந்தது, மறுசீரமைப்பு நடந்தது. அப்பொழுது 522 நாடாளுமன்ற தொகுதிகள், மக்களவை தொகுதிகள். அதன் பிறகு அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு 71ல மக்கள் தொகை கணக்கு நடத்தி 73ல 543, இன்னைக்கு 543 இருக்கு. அப்போ 71 சென்சஸ் படி தான் இன்னைக்கு 543. இந்திரா காந்தி அம்மையார் அவசர காலத்தில் எமர்ஜென்சி என்ன பண்ணிட்டாங்க, 76ல மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், அதுக்காக அடுத்த 25 ஆண்டுகள் தொகுதி மறுசீரமைப்பு இல்லை என்று அரசியல் சாசன சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 76ல கொண்டு வந்தாங்க. அடுத்த 25 ஆண்டுகள் அது நிறுத்தி வச்சுட்டாங்க. அந்த 25 ஆண்டுகள் முடிஞ்சு 2001ல முடிஞ்சது. அப்ப வாஜ்பாய் பிரதமர். வாஜ்பாய் என்ன பண்ணிட்டாரு, எதுக்கு நமக்கு பிரச்சனை, மறுபடியும் இப்பெல்லாம் பிரச்சனை, இப்ப நம்ம பண்றோமே பிரச்சனை, எதுக்கு நமக்கு வேண்டாம், இன்னும் 25 ஆண்டுகள் எப்படி தள்ளி வச்சிடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் 2002ல ஒரு அரசியல் சாசன சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 84 கொண்டு வந்து அடுத்த 25 ஆண்டுகள் இது மறுவரையறை வேண்டாம், தொகுதிகள் அதிகப்படுத்த வேண்டாம், ஆனா தொகுதியுடைய எல்லையை மாத்தலாம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லிட்டாங்க. அந்த 25 ஆண்டு எப்ப முடியுதுன்னா அடுத்த ஆண்டு முடியுது. அடுத்த ஆண்டு முடியிருப்பனா அந்த அடுத்த ஆண்டு முடிஞ்ச பிறகு அந்த அரசியல் சாசன சட்டத்தில் என்ன சொல்லுன்னா 25 years ஆஃப்டர் 2026 பிறகு நடத்த ஃபர்ஸ்ட் சென்சஸ், பாப்புலேஷன் சென்சஸ் படிதான் டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கு அந்த அரசியல் சட்ட திருத்தத்தில். இந்த கரோனா இப்ப அரசியல் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021ல நடந்திருக்கணும், கரோனானால நடக்கல. இப்போ மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கெடு எப்ப முடியுது, 26ல முடிஞ்ச பிறகுதான் அவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க. அது பெரிய ரகசியம் கிடையாது. அது 2027ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க. 2028ல தான் அது மறுசீரமைப்பு கொண்டு வருவாங்க. 2029ல அது எம்பி எலெக்ஷன் வரும். இப்போ as it is இன்னைக்கு இருக்கிற நிலையில மக்கள் தொகை, இப்போ ஒரு உதாரணம், 71ல தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 4 கோடி, இன்னைக்கு 8 கோடி, 2 மடங்கு அதிகமாயிடுச்சு. உத்தரப்பிரதேசோட மக்கள் தொகை 71ல இருந்ததுக்கு இன்னைக்கு இருக்கும் 3 மடங்கு அதிகமாயிடுச்சு. பீகார்ல 3 மடங்கு அதிகமாயிடுச்சு. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இவங்கெல்லாம் 3 மடங்கு அதிகமாயிடுச்சு. நமக்கு 2 மடங்கு தான் அதிகமாயிடுச்சு. ஏன்னா நமக்கு இந்த குடும்ப கட்டுப்பாடு, இந்த பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன், மக்கள் தொகை கணக்கெல்லாம் அது எல்லாமே ஓரளவு கட்டுப்பாடா இருந்து இன்னைக்கு டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் TFR இருக்கு. அது கேரளா, தமிழ்நாடு இந்தியாவில் மிக குறைவு, 2 மாநிலங்கள் தான். அப்போ இன்னைக்கு ஒரு மக்கள் தொகை கணக்கு நடத்தினாங்கன்னா இந்தியாவுடைய மக்கள் தொகை தோராயமா 142 கோடியா இருக்கும். 142 கோடியா இருந்ததுன்னா இன்னைக்கு மொத்தத்தில் நாடாளுமன்றத்தில் 543 தொகுதிக்கு பதிலா 753 தொகுதியா உயரும். 142 கோடியா இருந்ததுன்னா
அப்போ மொத்தத்தில் 210 தொகுதிகள் அதிகமாகும். அதுல உத்தரப்பிரதேசுக்கு எவ்வளவு தெரியுமா கூடுதலா வரும் தொகுதிகள்? 40 தொகுதி கூடுதலா வரும். பீகாருக்கு 30 தொகுதிகள் கூடுதலா வரும். மகாராஷ்டிராவுக்கு 20 தொகுதிகள் கூடுதலா வரும். தமிழ்நாட்டுக்கு 2 தொகுதி கூடுதலா வரும். கேரளாவுக்கு 1 தொகுதி குறையும். ஆக தென் மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா இந்த தென் மாநிலங்களுக்கு 210 தொகுதிகளில் வெறும் 15 தொகுதிகள் தான் அதிகமாகும். வட மாநிலங்களுக்கு மேற்கு பகுதியில் 195 தொகுதியில் அதிகமாகும். அப்போ அங்க வடக்குல அதிகமா தொகுதியில் எண்ணிக்கை அதிகமா இருந்ததுன்னா அங்க வடக்குல ஜெயிச்சா போதும், நம்ம குரல் கேட்காது. நம்ம குறைவான எண்ணிக்கையில் இருந்ததுன்னா இப்ப அவ்வளவு கேட்கல. சொன்னார்ல எம்பி ஏகேஎம் ஆக்ஷன் கிங். தமிழ்நாடு மக்களே, 3 தேர்தலில் தொடர்ந்து நீங்கள் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீர்கள். 2019 40 எம்பிக்கள் கொடுத்தீங்க. என்ன பண்ணாங்க? டெல்லியில போய் பெஞ்சை தேய்ச்சிட்டு வந்தாங்க. 2021 ஆட்சியும் கொடுத்துட்டீங்க. 2024 40 எம்பியும் மறுபடியும் கொடுத்தீங்க. என்ன பண்ணாங்க? ஒன்னும் கிடையாது. அடுத்த தேர்தல் என்ன பண்ண போறீங்க? சிந்தித்து பாருங்கள். நீங்க ஒரு கட்சிக்கு வெற்றி கொடுக்கறீங்கன்னா அவங்க தமிழ்நாடு செஞ்சிருக்கணும். ஒன்னும் கிடையாது. அதனால இந்த தொகுதி மறுசீரமைப்பு நிச்சயமாக ஒரு முக்கிய பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். அதனாலதான் அன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். கலந்து தைரியமா நான் பேசினேன். ஏன் நான் பேசினேன்னா, இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அமித்ஷா அவர்கள் கடந்த மாதம் கோவைக்கு வருகை தந்து அப்பொழுது பேசிய பேச்சு என்னன்னா, இந்த தொகுதி மறுவரையறையில தமிழ்நாட்டுக்கு 1 தொகுதி கூட போகாது, தமிழ்நாடு 1 தொகுதி இழக்காதுன்னு சொன்னார். ஆனா வட இந்தியால மாநிலங்கள் எவ்வளவு தொகுதி அதிகமா இருக்குன்னு சொல்லல. அதுவும் சொல்லியிருந்தாருன்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. தமிழ்நாடு தென் மாநிலங்கள், தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலம் எதுவும் குறையாதுன்னு சொல்றாரு. அப்போ என்னன்னா, அப்போ இவங்களுக்குள்ள ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. பேசலன்னா அவருக்கு சொல்றதுக்கு அவசியமே கிடையாது. என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னு தெளிவுபடுத்தணும். நமக்கு என்ன மாதிரி கொள்கை முடிவு எடுக்க போறாங்கன்னு சொன்னா போதும். இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி சாதனமா பிஜேபி வச்சுட்டு போலாம். இதுதான் நாங்க செய்ய போறோம், யாருக்கும் எந்த பாதிப்பு இருக்காது. 30 விழுக்காடு இந்தியாவிலே தொகுதிகளை அதிகப்படுத்த போறோம். அந்த 30 விழுக்காடு அதிகப்படுத்தணும்னா தமிழ்நாடுக்கும் 30 விழுக்காடு அதிகமாகும், உத்தரப்பிரதேசம் 30 விழுக்காடு அதிகமாகும், பீகாருக்கு 30 விழுக்காடு அதிகமாகும், மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா எல்லா மாநிலத்துக்கும் 30 விழுக்காடு சமமா அதிகமாகும் அப்படின்னு ஒரு கொள்கை முடிவு அறிவிச்சாங்கன்னா போதும், முடிஞ்சு போச்சு. யாருக்கும் எந்த பிரச்சனை கிடையாது. அந்த தெளிவு பிஜேபி தெளிவுபடுத்தணும். இன்னும் இது 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வரப்போகுது. இப்ப வரப்போறது இல்ல, வராது. ஆனால் நான் சொன்ன திமுகவுடைய டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் அதுல ஒண்ணு. உடனே குறைச்சிடுறாங்க, இந்திய திணிச்சிடுறாங்க, இது பண்ணிடுறாங்க, அது பண்ணிடுறாங்கன்னு இவங்க செய்யற கேவலமான நிர்வாகம், இவங்க செய்யற லஞ்சம், ஊழல், கொடூரமான நிர்வாகம் இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக இதெல்லாம் மாற்றி பேசி 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 அப்படியே மாத்திடுறாங்க, டைவர்ட் பண்ணிடுறாங்க. அதுல இவங்க PhD படிச்சிருக்காங்க. திமுக எப்படி மாத்தணும், எப்படி அப்படியே மாத்தணும். சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்கோம். அதுக்கு உடனே இன்னொன்னு கொண்டு வருவாங்க, வேணுமே கொண்டு வருவாங்க. மீடியாலாம் அவங்க கையில் தான் வச்சிருக்கிறாங்க. உடனே அப்படியே பிரேக்கிங் போடுவாங்க. நம்ம பாவம் தொண்டரணி வலிச்ச போராட்டம் பண்ணி வெயிலே கொடுமைகளையும் பண்ணிக்கின்னு அதை அப்படியே கொஞ்சம் ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் உடனே அதுக்கு ஓஹோ வேற. இதுதான் ஜாதிவாரி கணக்கு. கடைசி முடிச்சிடமா, வீட்டுக்கு போயிடலாம், பத்திரமா போயிடலாம்.
நான் இன்னும் பேசினா இன்னும் 1 மணி நேரம் பேசிட்டு இருப்பேன். அவ்வளவு ஆதங்கம் மனசுல இருக்கு எனக்கு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு மருத்துவர் ஐயா அவர்களுடைய 45 ஆண்டு காலம் போராட்டம் சாதாரண போராட்டம் கிடையாது. ஒரு மனுஷன் 45 வருஷமா போராடிட்டு இருக்காரு. இன்னைக்கு 86 வயசு அவருக்கு. எத்தனையோ முதலமைச்சரை பார்த்தாரு. எம்ஜிஆரை பார்த்து கணக்கெடுப்பு நடத்துங்க, கலைஞரை பார்த்து கணக்கெடுப்பு நடத்துங்க, அப்போ ஆளுநர் PC அலெக்சாண்டரை பார்த்து கணக்கெடுப்பு நடத்துங்க, அப்போ ராஜீவ்காந்தி பிரதமர் அவரை பார்த்து கணக்கெடுப்பு நடத்துங்க, நரசிம்மராவ் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரை பார்த்து கணக்கெடுப்பு நடத்துங்க, அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையாரை பார்த்து நடத்துங்க, கலைஞரை பலமுறை வலியுறுத்தி நடத்துங்க, அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்த்து கணக்கெடுப்பு நடத்துங்க, இப்போ ஸ்டாலின் அவர்களை பார்த்து கணக்கெடுப்பு நடத்துங்க. வேற யாராவது இருந்தாங்கன்னா எப்பயோ விட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. அட போயா நீயும் கணக்கும் சொல்லிட்டு விட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இது எங்களுடைய மருத்துவர் ஐயா. ஏன் கேட்கிறாருயா? ஏன் கணக்கெடுப்பு கேட்கிறாரு? தமிழ்நாட்டில் என்னென்ன சமுதாயங்கள் எந்த நிலையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கும் ஆர்வம் இல்லையா? யாருக்கு அதிகமா ஆர்வம் இருக்கணும்? யாருக்கு இருக்கணும்? முதலமைச்சருக்கு இருக்கணும். ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு நல்ல திறமையான முதலமைச்சர் என்ன செய்வார் தெரியுமா? தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுப்பார். சரிப்பா, இந்த பகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு, இந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கு, இந்த வட தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை, தென் தமிழ்நாட்டில் மேற்கு டெல்டாவில் ஒவ்வொரு பகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கு, அது ஒரு பக்கம். இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு அதுவும் தெரிஞ்சுப்பாங்க. அடுத்தது என்னென்ன சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் முன்னேறல, சமூக நீதி பேசிட்டு இருக்காங்கல்ல, சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு, நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசு, இப்படி எல்லாம் வசனம் பேசுறாங்களே திமுக. பேசுற வசனத்துக்கும் உங்க செயலுக்கும் சம்பந்தமே இல்லையே. சமூக நீதி பத்தி பேசுவதற்கு தகுதியற்றது திமுக, தகுதியை இழந்து விட்டது திமுக. பேசாதீங்க, வெக்கக்கேடு. இன்னைக்கு இடஒதுக்கீடு எந்த அடிப்படையில் வழங்குகிறார்கள்? ஜாதி அடிப்படையில் தான். அப்போ இடஒதுக்கீடு மட்டுமல்ல, நலத்திட்டங்கள், சமூக நலத்திட்டங்கள், சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஒரு பகுதியில். ஒரு உதாரணம் சொல்ல, வட தமிழ்நாடு எடுத்துக்க. வட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட மொத்தம் தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்கு. வட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 18 மாவட்டங்கள். அந்த 18 மாவட்டங்களிலும் கடந்த 30-40 ஆண்டுகளில் கல்வியில கடைசியில வருது, சுகாதாரத்தில் கடைசியில வருது. அதிக குடிசைகள் உள்ள மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் முதல்ல வருது. பர் கேபிட்டா இன்கம் கடைசியில வருது, தொழிற்சாலைகள்ல கடைசியில வருது. ஆனா ஒண்ணுத்துல முதல்ல வருது. இதுல டாஸ்மார்க்ல விற்பனையில முதல்ல வருது. கல்வியில கடைசி, டாஸ்மார்க்ல முதல்லன்னா இதுல இருந்து தெரிஞ்சுக்குங்க. அப்போ ஒரு நல்ல திறமையான உண்மையான முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும்னா, இந்த 18 மாவட்டங்கள்லயும் கல்வியில எப்படி மேம்படுத்தலாம், குடிசை எப்படி குறைக்கலாம், வேலைவாய்ப்பு எப்படி உருவாக்கலாம், தொழிலை எப்படி பெருக்கலாம், டாஸ்மார்க் எப்படி குறைக்கலாம், அதுதான் நல்ல நேர்மையான திறமை உள்ள முதலமைச்சர் செய்வார் முதல்ல வந்தவுடன், ஆட்சிக்கு வந்தவுடன். ஆனா இவங்க செஞ்சாங்களா? இல்ல. அடுத்தது திறமையான முதலமைச்சர்கள் என்ன செய்வாங்க? வந்தவுடன் தமிழ்நாட்டோட நிலவரம், சமுதாயங்கள் என்னென்ன சமுதாயம் என்ன நிலையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது கூட அவங்களால முடியல. இப்போ ஒரு சலவை தொழிலாளர் இருக்கு, மன்னாருன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க இல்லைன்னா நம்மளாம் நாரி போடுவோம். துணி கிணி ஒன்று இருக்கு போற, அவங்க தான் நமக்கு துவச்சு கொடுத்து ஏன் பண்ணி இப்பெல்லாம் வெள்ளையஞ்சொல்லையமா, எங்க மைனர் வெள்ளையஞ்சொல்லையமா அப்படி தங்கிறது காரணம் சலவை தொழிலாளர்கள். எல்லாம் ஒண்ணு கூட தான் அவங்க சொல்ல போறாங்க, லேட்டா வந்து. அப்படி தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க? அதுல சாதாரணமா எண்ணிட்டு போயிடலாம், ரொம்ப குறைவு தான் அவங்க. அவங்க என்ன நிலையில இருக்காங்க அந்த சமுதாயம்? சலவை தொழிலாளர் சமுதாயம் தமிழ்நாட்டில் ஒரு மைனாரிட்டி தான். மைனாரிட்டினா நான் வந்து இந்த முஸ்லிம் ஹிந்து கிறிஸ்டின்லாம் சொல்லல, இது ஒரு மைனாரிட்டி, சிறுபான்மை, மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறார்.
அவங்க படிச்சிருக்காங்களா? எத்தனை பேருக்கு வீடு இருக்கு? எத்தனை பேருக்கு குடிசையில வாழறாங்க? எத்தனை பேருக்கு வீட்டுல கழிப்பறைகள் இருக்கு? எத்தனை பேர் அரசு வேலையில இருக்கிறாங்க? எத்தனை பேருக்கு பட்டா இருக்கு, நிலம் இருக்கு? இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்துறதுன்னா எப்படி பண்ண முடியும்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா இந்த கணக்கெடுப்பு நடத்தலாம். மலை குறவர்கள் இருக்கிறாங்க, குறவர்கள் அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, என்ன நிலையில இருக்கிறாங்க? மீனவர்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க? வன்னியர்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க? முத்திரைகள் என்ன நிலையில இருக்கு? எல்லா சமுதாயங்களும் என்ன நிலையில இருக்கிறாங்க தெரிஞ்சாதானே உங்களால இந்த சமுதாயங்களை மேம்படுத்த முடியும். தமிழ்நாடு முன்னேறணும்னா நீங்க பேசுற சமூக நீதியை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள சமுதாயங்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சாதானே நீங்க முன்னேற்ற முடியும். நான் எனக்கு தெரிஞ்சுக்க விரும்பலன்னு சொல்ற முதலமைச்சர் எங்கேயா பார்த்திருக்கீங்களா? நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எனக்கு தெரிஞ்சுக்க விரும்பல. கேடு கேட்டா என்ன, எனக்கு ஓட்டு வேணும். ஆனா நான் தந்தை பெரியாருடைய பேரப்புள்ள. அப்படிதான் வசனம் பேசிக்கிறது. அப்ப என்ன முதலமைச்சர் கேட்டா என்ன சொல்றாரு முதலமைச்சர்? எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க, கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் சொல்ற முதலமைச்சர் பாத்தீங்களா? நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் பேசுறாரு, வெளியிலையும் பொய் பேசிட்டு இருக்காரு. தொடர்ந்து ஒரு பொய்ய இந்த கோயபிள்ஸ் பிரச்சாரம்னா என்ன? ஒரு பொய்ய 10 முறை சொன்னா உண்மையாயிடும். அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை. இதே ஜாதிவாரி கணக்கெடுப்பு தெலுங்கானா மாநிலத்தில் ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர், காங்கிரஸ் முதலமைச்சர், அவர் எப்ப தெரியுமா முதலமைச்சர் ஆனாரு? கடந்த ஆண்டு, 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு. இவர் 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருக்கிறார். அவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் ரேவந்த் ரெட்டி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை கிட்டத்தட்ட 3 மாதத்திலே கணக்கெடுப்பு நடத்தி முடித்தார்கள் தெலுங்கானாவில். அந்த கணக்கெடுப்பு யார் தெரியுமா தொடங்கி வச்சா? திமுகவுடைய கூட்டணி தலைவர் ராகுல் காந்தி. அவர்தான் தெலுங்கானா ஹைதராபாத் போய் அந்த கணக்கெடுப்பை தொடங்கி வச்சார். 3 மாதத்திலே முடிச்சாங்க. முடிச்சு அங்க தெலுங்கானால 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டுல இருந்து 63 விழுக்காடு உயர்த்திருக்கின்றார்கள். அப்ப தெலுங்கானா மாநிலத்தில் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு கணக்கெடுப்பு நடத்துவதற்கு, தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் இல்லையா? யாராவது நம்புவீங்களா? அதே போன்று பீகாரில் நிதிஷ்குமார் முதலமைச்சர் அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பு கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சு விட்டார். பீகாருடைய மக்கள் தொகை பாத்தீங்கன்னா 13 கோடி, தமிழ்நாட்டில் 8 கோடி தான். பீகார்ல பின்தங்கிய மாநிலம், அந்த மாநிலத்திலே கணக்கெடுப்பு நடத்தி அதுல இடஒதுக்கீடு உயர்த்தினார்கள். அதே போன்று சமூக நலத்திட்டங்களை வழங்கினார்கள். அந்த இடஒதுக்கீடு உயர்த்தியது அங்க இருக்கின்ற நீதிமன்றம் தடை பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா அது சரியான முறையில கம்ப்யூட் பண்ணலன்னு, அவ்வளவுதான், வேற எந்த காரணமும் கிடையாது. இந்த பீகார்ல கணக்கெடுப்பு நடத்தி கணக்கெடுப்பு பார்த்தாங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா பீகார்ல 2,30,000 குடும்பம், 30,000 40,000 சரியா தெரியல, 2,30,000 குடும்பம் மாதம் வருமானம் 6,000 ரூபாய்க்கு குறைவாக வாங்குகிறார்கள் என்று தெரிய வந்தது. அப்ப என்ன செஞ்சார் முதலமைச்சர், பீகார் முதலமைச்சர்? அந்த 2,30,000 குடும்பங்களுக்கும் தனியா கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து நீ தொழில் பண்ணிக்கோ, படிக்க வச்சுக்கோ, ஏதோ பண்ணிக்கோன்னு. அதுதான் உண்மையான வளர்ச்சி, அதான் வளர்ச்சி. நான் அது கூட தெரிஞ்சுக்க மாட்டேன், அது தெரிஞ்சுக்கிறது எனக்கு விருப்பமே கிடையாதுன்னு சொல்ற முதலமைச்சர் பார்த்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் பாருங்க பாருங்க பாருங்க. தெலுங்கானா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கிறது, பீகார் முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கிறது, கர்நாடகா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆந்திரா முதலமைச்சருக்கு இருக்கிறது, ஒரிசா முதலமைச்சருக்கு இருக்கிறது, ஜார்க்கண்ட்ல இருக்கிறது, ராஜஸ்தான் முதலமைச்சருக்கு இருக்கு, எல்லா முதலமைச்சரும் அதிகாரம் இருக்கு கணக்கெடுப்பு நடத்த. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் அதிகாரம் இல்லை. ஏன்னா தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்கு, இந்தியாவில் இல்ல. தமிழ்நாட்டுக்கு அந்த இந்திய சட்டம் பொருந்தாது, ஜப்பான் சட்டம் தான் பொருந்தும். அப்படித்தானே? அப்படிதான் நம்ம நினைக்க தோணுது. ஏயா பக்கத்து மாநிலங்கள்ல அதிகாரம் இருக்கு, உனக்கு அதிகாரம் இல்லையா? யாரையா ஏமாத்துறீங்க?
யாரையா ஏமாத்துறீங்க? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் அதிகாரம் இருக்கு. மாநிலம் விட்டுடுங்க, பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்குது. ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாரு? எனக்கு அதிகாரம் இல்லைங்க, என்னால கணக்கெடுப்பு நடத்த முடியாதுங்கோ. எத்தனை போராட்டம் பண்ண வேண்டியதா இருக்குது, எத்தனை போராட்டம் பண்ண வேண்டியதா இருக்குது. விட போறது கிடையாது, சும்மா விட போறது கிடையாது. இது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பிரச்சனை மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை இழக்கின்ற ஒரு சூழல் வரும். இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிக இடஒதுக்கீடு நமக்கு கிடைச்சிருக்கு. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு எதிர்த்து வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கு என்னைக்கு வேணா வரும். வந்ததுன்னா முதல்ல நீதிபதி கேட்கறது, தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு இருக்கா, கணக்கு இருக்கா. 69 விழுக்காடு மக்கள், பழங்குடி மக்கள், பட்டியலின மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதாவது எஸ்டி, எஸ்சி, பிசி, எம்பிசி இவ்வளவு பேர் 69% தமிழ்நாட்டில் அதுக்கு மேல இருக்கிறாங்களான்னு நீதிபதி கேட்டா நீங்க என்ன கேள்வி, நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லைங்க, எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ, அதனால்தான் நாங்க எடுக்கலிங்கோ அப்படின்னு சொன்னார்னா அப்புறம் 69 விழுக்காடு முடிஞ்சு போச்சுங்கோ, நீங்க வீட்டுக்கு போங்கோ மக்கள் சொல்லிடுவாங்க. என்ன யாருக்கு நாடகம் ஆட்டிட்டு இருக்கீங்க? யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? இது சமூக நீதி பிரச்சனை, அடிப்படை பிரச்சனையா? இப்படி ஒன்னொன்னா இப்படி சமூக இது பத்தி கேட்டா வேற எதுமோ பதில் சொல்றது, எப்படி டைவர்ட் பண்றது, இப்படி பேசுறது, அப்படி பேசுறது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு பழகி போச்சு. அதை பத்தி பேசுறதோ, நம்மளை பத்தி இது பண்ணி அவமானப்படுத்துறதோ, அதெல்லாம் நமக்கு எல்லாம் பழகி போச்சு. ஏன்னா எனக்கு தெரியுது யாருன்னா தமிழ்நாடு மக்கள் தான் என் கண்ணில் தெரிகிறாங்க. அவங்க தான், அவங்களுடைய முன்னேற்றம் தான் எங்களுக்கு முக்கியம். எவ்வளோ அவமானங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், அசிங்கத்தை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், எவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறோம். அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, எங்களுக்கெல்லாம் கிடையாது. அதனால இதையெல்லாம் மக்களுக்காக, தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம், பாடுபட்டு கொண்டே இருப்போம். எல்லா வகையிலும் இது போன்ற ஆவணங்களை வெளியிடுவோம், போராட்டங்களை தொடர்ந்து செய்வோம், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் தொடர்ந்து இது போன்ற பொதுக்கூட்டங்கள் மூலமாக விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்துவோம் என்று சொல்லி கேட்பதெல்லாம், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்கள் எல்லோரும் தமிழக மக்கள் வாய்ப்பை கொடுங்கள், ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். போதும் இந்த ஆட்சி, இந்த ஆட்சியை அகற்றுங்கள். இந்த ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, மக்களை பற்றி சிந்திக்காத இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புங்கள், ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று எல்லாம் இந்த பொதுக்கூட்டம் மூலமாக பணிவோடு பாசத்தோடு கேட்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.